ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பார்வையில் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறதான 9 குணாதிசயங்கள் கடைசியாக எழுதப்பட்ட குணாதிசயம்தான் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகிற நிந்தனையால் வரும் பாக்கியம். ஒருவேளை நாம் வேலை பார்க்கிறதான அந்த இடங்களிலோ அல்லது வேற எதாவது ஒரு இடத்திலோ இயேசு கிறிஸ்துவுக்கு சீசனாய் நம்மை காட்டிக்கொள்ளாமல் இருந்தோம் என்றால் துன்பம் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில நேரிடவே நேரிடாது. அப்போஸ்தலனாகிய பேதுருவும் ஒரு சாதாரண வேலை பார்க்கிறவர்கள் மத்தியிலும் பிரதான ஆசாரியர்களின் கூட்டத்திற்கு முன்பாக இயேசுவை நான் அறியேன் என்று சொல்லி அவர் தப்பித்துக் கொண்டார். ஆனால் பேதுரு தான் செய்ததான தவறை அவர் உணர்ந்தவராய் தன் தவறை திருத்திக் கொண்டு அதன் பிற்பாடுள்ள நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லா பாடுகளையும் அவர் சகித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். நாட்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினால் நம்முடைய வீட்டில் வருகிறதான நிந்தனையும், உறவினர்கள் கொடுக்கிறதான பலவிதமான நெருக்கடிகளும், நண்பர்கள் தருகிறதான பல விதமான இகழ்ச்சியான வார்த்தைகளையும், நாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வருகிறதான பலவிதமான தடைகள், இவை எல்லாவற்றையும் தாண்டி நாம் சகித்து உறுதியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வம் என்று அறிக்கையிடுகிறதான பொழுது நிந்தனைகள் வரும் என்றால் நீங்கள் தான் பாக்கியவான்களாய் காணப்படுவீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை போல, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறேன் என்ற சிந்தை நமக்கு நாட்களில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். பல ஆண்டுகளுக்கு, நூற்றாண்டுகளுக்கு முன்பாக போலிகார்ப்பு என்கிறதான தேவனுடைய மனுஷர், கிபி 69ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தேவனுடைய மனுஷர், இவர் யோவானால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ஊழியத்தை அவர் செய்து வந்தார். அந்நாட்களில் இருந்ததான ரோம அரசாங்கம் அவர் செய்கிற ஊழியத்தை பார்த்து அவரை தடை செய்தது. பல வருடங்கள் அவர் ஊழியம் செய்து வந்த அந்த நேரத்திலே தன்னுடைய 86வது வயதில் தான் மரிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பதாக ஒரு சொப்பனத்தை அவர் பார்க்கிறார். தன்னுடைய தலையணை தீயில் எரிவதை அவர் அந்த சொப்பனத்தில் பார்த்தார். அதன் பிற்பாடு தான் தீயால் சுட்டரிக்கப்பட்டு இரத்த சாட்சியாக மரிக்கப் போகிறேன் என்கிறான தேவனுடைய சித்தத்தை அவர் புரிந்து கொண்டார். ரோம ஆளுநர் கிறிஸ்துவை மறுதலித்து ரோமானிய கடவுளை வணங்கி ஜீவனை காத்துக் கொள்ளுமாறு அவர்கள் வற்புறுத்தினார்கள். அதற்கு போலிகார்ப்பு சொன்னார், 86 வருடங்கள் எனக்கு எந்த தீமையும் செய்யாமல் காத்த என் மீட்பரை நான் எப்படி மறுதலிக்க முடியும்? எனக்காக ஜீவன் கொடுத்தவரை நான் மறுதலிக்க முடியாது என்று சொல்லி அவர் சொன்ன பொழுது அந்த ரோம போர்ச்சியவர்கள் அந்த 86 வயது முதியவரான போலிகார்ப்பின் கைகளை கட்டி அவரை நெருப்பினால் சுட்டெரித்தார்கள். அவர்கள் நெருப்பிற்குள் இருக்கிறதான பொழுதும் அந்த போலிகார் சந்தோஷமாக தேவனை துதித்துக் கொண்டு அவர் காணப்பட்டார். அதை பார்த்ததான ஜனங்கள், எவ்வளவு வேதனையிலும் இந்த வயதான மனிதர் இயேசுவை துதிக்கிறார் என்றால் இயேசு எப்படிப்பட்ட தெய்வமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் மனம் திரும்பினார்கள். இதை பார்த்த ரோம ஆளுநர் போலிகார்ப்பை நெருப்புக்குள் இருக்கிறதான பொழுதே தன்னுடைய ஈட்டியை எடுத்து குத்தி கொலை செய்தார். இப்படியாக தன்னுடைய முதிர் வயதிலும் அவர் இரத்த சாட்சியாக அவர் மரித்தார் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் வருகிறதான அந்த நிந்தனையை சகிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான பொழுது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி கர்த்தரின் நாட்களில் நம்மை பார்த்து சொல்லுகிறார். உபத்திரவத்தை கண்டு அஞ்சாதீர்கள், உபத்திரவத்தை கண்டு மனமடிந்து போகாதிருங்கள். நம்மை அடைத்த தேவன் உண்மை உள்ளவர்,
ஒரு கடைசி பரியந்தம் நம் வழி நடத்துவார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமேன். செபிக்கலாமா? பரிசுத்தமும் இறக்கும் நிறைந்தங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதங்களை கொண்டு நிறந்ததான இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தின் நிமித்தினால் பலவிதமான நிந்தனைகளையும் அவமானங்களையும் பலவிதமான பழிச்சொற்களை நாங்கள் கேட்கிறதான பொழுது அவைகளை கண்டு நாங்கள் மனமடிந்து போகாதவர்களாக இவைகளெல்லாம் ஆண்டவரே, அவைகளை கண்டு நாங்கள் உம்முடைய நாமத்தை அப்பா முருக பற்றி கொண்டு உமக்கு மகிமையாய் வாழ கர்த்தாவே எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளையும் பலத்தையும் என் தேவன் எங்களுக்கு தருவீராக. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்படிப்பட்ட நிந்தனையிலும் உண்மையிலே நாங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறத்தக்கதானே கிருபைகளை என் தேவன் தரும்படியா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. உண்மையில் இந்த குணங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நன்மையினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவால் தான் மீட்பருதீர வேலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார். முற்றுமென் உள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார்